إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, ஒவ்வொரு தலைமுறைகளும் சில சில நிஅமத்துக்களை அனுபவிப்பார்கள். வேறு தலைமுறைக்கு அந்த அருள் கிடைக்காமல் இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த உலக வரலாற்றை அப்படியே ஆக்கி வைத்திருக்கிறார். சில சமூகங்கள் கிடைத்த பாக்கியம் பிறதொரு சமூகத்திற்கு கிடைக்காமல் இருக்கும். எங்களுக்கு முந்தியவர்கள் அனுபவித்த சில விடயங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும். நாம் அனுபவிக்கின்ற பல விடயங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அந்த வகையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அருள் தான் கையடக்க தொலைபேசி என்கிற ஒரு அருள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்களை நீங்கள் கணக்கிட்டால், எண்ணி பார்த்தால் அதை உங்களால் கணக்கிட முடியாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். காலத்தை சுருக்கி, நேரத்தை வேகப்படுத்தி, இந்த போன் உறவுகளை எல்லாம் நெருக்கமாக்கி, முன்பெல்லாம் மரண செய்திகள் கூட பல வாரங்களுக்கு பின்னாடி, பல மாதங்களுக்கு பின்னாடி கிடைத்த வரலாறுகள் உண்டு. இப்பொழுதெல்லாம் முதலாம் ஆண்டு என்னோடு இணைந்து படித்த ஒருவரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே இணைக்கக்கூடிய, அவரோடு உறவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கையடக்க தொலைபேசிகள் உருவாகி இருக்கிறது. சகோதரர்களே, இது வெறுமனே வசதிகளை மாத்திரம் உருவாக்கவில்லை, எங்களுடைய நடத்தை மாற்றங்களையும் இந்த வசதி சில நேரங்களை கொண்டு வந்திருக்கிறது. டயரி எழுதுகின்ற பழக்கம் ஒரு காலம் இருந்தது. யாராவது அதை அனுமதியின்றி பார்த்துவிட்டால் கோபப்படக்கூடிய, ரோசப்படக்கூடிய சூழல் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அது குறைவடைந்து டயரியில் எவை எல்லாவற்றையும் மறைத்து எழுதினோமோ அவை எல்லாவற்றையும் போன் என்கிற வசதியினூடாக சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறோம். பிரச்சனை என்னவென்றால், முன்பு யாரும் பார்த்து விட்டால் ரோசப்பட்ட நாம் இப்பொழுதெல்லாம் யாரும் அதை பார்க்கவில்லை, லைக் பண்ணவில்லை, பின்னாடி பின்னூட்டல்கள் தெரிவிக்கவில்லை என்கிற பொழுது வருத்தப்படுகிற சூழலை பார்க்கிறோம். இந்த போன் வசதிகள் நடத்தை மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சகோதரர்களே, இந்த குத்துபாவிலே எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒழுங்குகளை கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், மலசல கூடம் செல்கிற நேரத்தில் கூட ஒழுங்குகளை சொன்ன தீன் இந்த தீன். அந்த வகையிலே போனுக்கென்று சில ஒழுங்குகளை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. வேறு எந்த மதத்திலும் இந்த அளவு நுட்பமான விடயங்கள் பேசப்பட்டிருக்காது. முதலாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, சக மனிதர்களின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கோம். ஒருவர் பிஸியா இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், வேறு ஒரு பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு இருக்கலாம். நாம் ஒருவரை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்வோம். அவர் எங்களுக்கு பதிலளிக்காவிட்டால், அல்லது துண்டித்து விட்டால், அல்லது மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சிக்கிற பொழுது அவரிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்கிற பொழுது கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். அவர் தொடர்பான எங்களுடைய உள்ளத்து மதிப்பீடு கொஞ்சம் இறங்கி போவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாம் இந்த வழிகாட்டலை, இந்த மனோநிலையை கடுமையாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ்
சொல்கிறான், ஒருவரின் வீட்டுக்கு நீங்கள் சமூகம் அளிக்கின்றீர்கள், அவர்களிடம் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறீர்கள், அங்கிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கிறது, நீங்கள் வர வேண்டாம், திரும்பி விடுங்கள் என்று. நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்கி அவருடைய வீட்டுக்கு செல்கிறீர்கள், அங்கிருந்து பதில் கிடைக்கிறது, திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் திரும்பி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு பேறுதலான ஒரு முடிவாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் வழிகாட்டல் செய்கிறார். எனவே சகோதரர்களே, ஒருவர் எங்களுடைய அழைப்பை துண்டிக்கிறார், எங்களுடைய அழைப்பை கண்டுகொள்ளவில்லை என்றால் ஒரு முஸ்லிமாக நாங்கள் வருத்தப்படவே கூடாது. அவருக்கென்று சில சுதந்திரங்கள் உண்டு, அவருக்கென்று சுய முடிவுகள் உண்டு. அதை மதிக்கக்கூடிய பக்குவத்தை இஸ்லாம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எனவே சகோதரர்களே, இது முதன்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு அம்சம், அடுத்த மனிதர்களை தொந்தரவு செய்வதற்கான ஒரு கருவியாக இந்த கையடக்க தொலைபேசிகள் ஆகிவிடக் கூடாது. ஒருத்தருக்கு ஒரு போன் பண்றது, அங்கிருந்து பதில் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் 10 விடுத்தங்கள் 15 விடுத்தங்கள் தொடர்ந்தும் போன் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுத்தல், நோவினைப்படுத்தல் ஒரு முஃமினை தெளிவான பாவத்தை அவர்கள் சுமந்து கொண்டவர்கள் போல் ஆவார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மன முதிர்ச்சி, இஸ்லாமிய பண்புகளை மொத்தமாக சுமந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த வழிவகைகளை கையாளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. அதே நேரம் ஒருத்தர் கடனாளியா இருக்கிறார்கள், குறித்த டேட் மிஸ் ஆயிடுச்சு, தரல, அவரை சந்திக்க முடியாமலே இருக்குது, அவர் விடயத்தில் எல்லை மீறுவதற்கும் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதற்கும் அனுமதி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொடர்பான அனுமதியை பிரத்யேகமாக சொல்லி இருக்கிறார்கள். அது இல்லாமல் சாதாரண தொடர்புகளின் பொழுது அவருடைய சுதந்திரம், அவருடைய விருப்புகளை மதித்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று ஒரு தொடர்பை மேற்கொள்கிற நேரத்தில் சலாத்தை கொண்டு ஆரம்பித்து எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும். பெரும்பாலும் சலாம் சொல்லுவோம், யார் என்று கேட்டால் நான் பேசுறேன் அப்படி என்போம், கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படி என்று சொல்லுவோம். நேரடியான ஹதீஸில் இவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு மனிதர் போறார். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதவை சலாம் சொல்லி தட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த புறத்தில் இருந்து மறுபக்கத்தில் இருந்து யார் அப்படி என்று கேட்கிறார். இந்த நபித்தோழர் நான் தான் அப்படி என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஃபகால அன கஅன்னஹு கரிஹஹா, அல்லாஹ்வுடைய தூதர் நான் அப்படி என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று வெறுக்கின்ற தோரணையில் என்னை பார்த்து கேட்டார்கள். ஒருவரோடு பேசுகிற நேரத்தில் யார் என்று அவர் கேட்டுவிட்டால் எங்கள் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதே போன்று நேர வீண்விரயம், அதாவது பொருளாதார வீண்விரயம் என்பது இஸ்லாம் கடுமையாக கண்டித்த பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாதன், அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை வெறுக்கிறார். அல்லாஹ் வெறுக்கிறார். முதலாவது கீல் வகால், இன்னார் சொன்னார், அவர் சொன்னார் என்று உறுதி இல்லாமல் பேசுறது. எங்களுடைய தொடர்பான வசதிகளில் பெரும்பாலும் நாங்க ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிற நேரங்களில் எல்லாம் உறுதி இல்லாமல் இப்படி ஒரு பேச்சு போகுது. அவர் பேசினார், இவர் பேசினார், இந்த மாதிரி பேசுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து இரண்டாவது விடயமாக, அதாவது பொருட்களை வீணாக்குவதை அல்லாஹ் இருக்கிறார். பொருட்களை வீணாக்குவதை அல்லாஹ் இருக்கிறார். எனவே இந்த எச்சரிக்கையை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது, அதிகமாக பிறரிடம் யாசிப்பது, கேட்கிறது, ஏதாவது கேட்கிறது, இதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய சத்தம் தொடர்பான அம்சம். பெரும்பாலுமே குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது உங்களுடைய குரலை தாழ்த்துவீராக என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, போனை கையில் எடுத்தா
முன் சீட்ல பஸ்ல இருந்து பேசுவாரு. 30ஆம் நம்பர் சீட்ல இருக்கிறவர் செவியேற்ற முடிவுமாக இருக்கும், தூங்க இயலாம இருக்கும். பள்ளி வாயலில் போனை பேசுவாரு. அடுத்தவர்களினால் வேறொரு பணியை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. வீட்டு சூழலில் மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் தூங்குவாங்க. நான் போன் பேசுறது சத்தம் எங்கேயோ போகும். ஒரு முஃமினுடைய பண்புகள், பண்பின் அடையாளங்கள் வெளிப்படையாக தெரிவது முக்கியமான விடயங்கள் ஒன்று. ஒருத்தர் அவரை சவுண்ட் எப்படி மேனேஜ் பண்றாரு என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு சென்ற 3 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்ன வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைவார்கள். நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லுவார். அந்த சலாம் எப்படி இருக்கும் என்றால், முழித்துக் கொண்டிருப்பவர் அந்த சலாத்தின் சத்தத்தை செவியேற்பார். தூங்குகின்றவரை அந்த சலாம் எழுப்பாட்டி விடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பின் அழகை பாருங்கள். எப்படி சொல்றாங்க? தூங்குகின்றவருக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, முழிச்சுட்டு இருக்கிறவருக்கு மாத்திரம் கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி அந்த குரலை தாழ்மையாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்று கையடக்க தொலைபேசிகளில் மிக பொது இடங்களில் மிக மோசமாக சத்தமாக பேசப்படுவது என்பது இதுவும் ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத் வேதத்தில் வருகிற ஒரு செய்தி, புகாரி கிரந்தத்தில் 4838வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா ஸஹாபின் பில் அஸ்வாமா, சந்தையில் சத்தமிடக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. நாம் ஒருத்தர் சத்தம் விட்டாலே சொல்றது இதனை மாற்றத்தாபடி என்று கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையில் கூட சத்தமிடக்கூடியவராக இருக்க மாட்டார் என்று வேறொரு வேதத்தில் குறிப்பிடப்பட்டதை புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாத்தின் அழகு என்பது பண்புகள் சார்ந்தது. ஒருத்தர் போனை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே இவர் முஸ்லிமா, இஸ்லாம் பூரணமாக உள்ளே நுழைந்த ஒரு மனிதராக என்பதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று அதாவது எங்களுடைய போன்ல ஒரு விடயத்தை கண்களால் பார்த்து விட்டு கடந்து போவது என்பது வேறு, ஒரு தவறை பதிவு செய்வது என்பது வேறு. ஒரு தவறை நாங்கள் பெரும்பாலும் நினைக்கிறோம், ஒரு மனிதனின் தனிப்பட்ட விடயங்கள், பலவீனங்கள் எனக்கு தெரிவது பெரியோர் பலம் என்று நினைக்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதனின் குறையும் பலவீனமும் எனக்கு தெரிகிறது என்றால் அதுதான் பெரிய பலவீனம் என்று அல்லாஹ் பாதுகாக்கும். நான் மறுமையில் தோற்று போவதற்கு முதன்மை காரணம் அதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு சில சகோதரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒரு இடத்துல தவறு நடக்குது, ஒரு குழுவாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அதை தடுக்க வேண்டும் அப்படின்வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துக்கு உடனே சமூகம் அளிக்கிறார். யாரும் அந்த இடத்தில் இல்லை, கலைந்து விட்டார்கள். உடனே ஒரு அடிமையை விடுதலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், மனிதர்களின் குறைகளை என் கண்களில் இருந்து மறைத்தாயே, உனக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறார். மனித குறைகளை எங்களுடைய மனங்கள் விரும்புகிறது, தேடுகிறோம். சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்த உள்ளங்கள் மனித குறைகள் எனக்கு தெரிவது என்பது என்னுடைய மிகப்பெரிய பலவீனம். அல்லாஹ்விடத்தில் தலை குனிய வேண்டிய ஒரு விடயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போன் எடுத்து ஒருத்தர் அனுமதி இல்லாம ரெக்கார்ட் பண்றது, அது ஒரு நூல் பேசுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டை ஒருவர் எட்டி பார்த்தார் அனுமதி என்று அவர் கண்ணை குத்துங்கள், அவர் கண் குருடானால் நீங்கள் குற்றவாளிகளாக. சகோதரர்களே, ஒருத்தர குரலை, ஒருத்தர புகைப்படத்தை சுமந்து கொள்ளாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு பலவீனம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நிலையில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று இன்னும் சில விடயங்கள், அதாவது கையடக்க தொலைபேசியை
பாத்ரூம்ல பயன்படுத்துறது. இன்றைக்கு வாஷ்ரூம் என்கிறது நாங்க வாழ்கின்ற மலஜலங்கள் கழிப்பதற்காக மாத்திரம் இல்லாமல் வாழ்கிற ஒரு இடமாகவும் இளம் தலைமுறையிடம் மாறி இருக்கிறது. அதனோட போனது அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நேரத்தை செலவழிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இந்த தலைமுறை பெரும்பாலும் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர பெரும்பாலும் இன்னொரு பிரச்சனையில மாற்றப்பட்டிருக்கிறது. பாத்ரூம் என்பது யாருக்கு சொந்தமான இப்லீஸ் ஷைத்தானுக்குரிய இடம். அதனாலதான் அதற்குள் உள்ளே நுழைகிற போதும் ஷைத்தானுக்கு பாதுகாவல் தேவையுள்ளது. சகோதரர்களே, அதுக்குள்ள போன் எடுத்துட்டு போறது நவீன கால உலமாக்கள் சொல்கிறார்கள், அது மிகப்பெரிய ஒரு தவறாக அடையாளப்படுத்துகிறார்கள். அதற்குள் வாசிக்க வேண்டி வரலாம், இறைவனை பற்றிய செய்திகள் வரலாம், இறைவனுடைய கலாம் அதற்குள் மொழியப்படக்கூடிய வாய்ப்பு வரலாம். அந்த இடத்தில் தேவையில்லாமல் நேரத்தை கழித்தல் என்பது மிக மோசமான ஒரு அம்சம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அதற்குள் இந்த போனை கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்வதே எங்களுடைய ஈமானுக்கும் நன்மையான அம்சங்களுக்கும் உறுதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு போனை கொள்வனவு செஞ்சு எங்களுடைய மகன் எங்களுடைய மகள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிற பொழுது இவைகளை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு, பயன்படுத்தவும் வேண்டும். அதே நேரம் அதிலே இருக்கிற முக்கியமான விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், உணர்த்த வேண்டும், அவர்களுக்கு முன் உதாரணமாக நாங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனிலே குலைந்து பேசாதீர்கள். மிஸ்கோல், அந்த மிஸ்கோலை இந்த பிள்ளை தொடர உட்பட்டால் மிகப்பெரிய ஃபித்னாக்களை அது கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு ஒற்றை தவறான இலக்க தொடர்பு வாழ்க்கை பிரிவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது, மிக பெரும் விளைவுகளை உண்டு பண்ணியிருக்கிறது. இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். அது முதன்மையான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமிகு சகோதரர்களே, அதாவது இன்னொரு அம்சம், ஹராமான விடயங்களுக்காக இந்த போனை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக சில நேரங்கள்ல மியூசிக் எல்லார போன்லையும் இருக்கும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடை செய்த விடயங்களை நாங்கள் சுமந்து வைத்திருக்க கூடாது. எந்த நேரத்திலும் எங்களை மரணம் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, மியூசிக் இருக்கும், பாட்டு இருக்கும், கூத்திருக்கும். சகோதரர்களே, நாங்கள் செய்கிற பாவங்களே மிகப்பெரிய சுமை. அடுத்தவர்களும் பாவங்களை சுமப்பதற்கு காரணமாக இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகளாக துரதிர்ஷ்டவாதிகளாக நாங்கள் இருப்போம். மியூசிக்கை போட்டிருப்போம், எங்க கண்டக்ட் லிஸ்டில் இருக்கிற எல்லோருமே அதை பார்ப்பாங்க. அதை தேடணும் போல அதற்கு இருக்கும். எங்கோ பார்த்தது நல்லா இருக்கிறது, யூடியூபுக்கு அவர் போவாங்க. ஒருவர் ஒரு ஹராத்தை செய்வதற்கு 300 பேர் ஒரு ஹராத்தை செய்வதற்கு அறிமுகப்படுத்துகின்ற விளம்பரக்காரியாக நான் மாறுகிறேன். இளைஞர்களே, யுவதிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களில் அனாவசியமாக பாவங்களை சுமந்து கொள்ளுதல் என்பது மிக மிக ஒரு கஷ்டமான சுமையான ஒரு விடயமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று பள்ளி வாயலும் போன் தொடர்புகளும், குறிப்பாக சலஃபுகள் சொல்லுவார்கள், குன்னா இதா ஜிஅ்ன ஸலா خلعنا الدنيا مع نعالنا. நாங்கள் பள்ளி வாயலுக்கு தொழுகைக்காக வந்துவிட்டால் பாதனைகளோடு சேர்த்து உலகத்தையும் கலட்டி வைத்து விட்டுத்தான் உள்ளே நுழைவோம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் நீங்களும் எல்லோருமே போனோடு ஒன்றிட்ட வாழ்வியலோடு பழகிவிட்டோம். ஆனால் தொழுகைக்காக நாங்கள் வந்து நின்று விட்டால் தயவு செய்து இந்த போனை தொடர்புகளை முற்றாக துண்டித்து விடுங்கள். மிஸ்கோலால தேய்க்குது, முடியங்களால பார்த்துக் கொள்ள முடியும். சில நேரம் மறந்து போய் தொழுவோம், அது சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். சத்தம் எடுக்கிற போது அந்த நேரத்தில் சிலர் தொழுகையும் தொழுகையை கருத்தில் கொண்டு அதை துண்டிக்காமலே விடுவார்கள். பலரின் தொழுகைக்கு அது தொந்தரவாக மாறிவிடும். அதை உடனே துண்டித்தல் என்பது அவசியம்.
அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முடியுமானவரை தொழுகையில் நாங்கள் அதை துண்டித்து விட்டு பிறகு அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். பல வகையில் எங்களுடைய தொழுகையும் இதர இபாதத்துகளையும் ஔராதுகளையும் அது பால்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அம்சம் தொழுகையிலே, அதாவது போன்ல குர்ஆனை வச்சிருக்கோம். குர்ஆனோடு பாத்ரூம் போகலாமா? நவீன கால உலமாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹா எங்கள் எல்லோருக்கும் மனன், பல சூறாக்கள் எங்களுக்கு மனன், நாங்கள் உள்ளத்தில் அதை சுமந்து கொண்டு மாத்திரம் போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய முன் முகத்திலே டிஸ்பிளேவிலே குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில் அது இருக்கிறது என்கிற பொழுது அதை ஒரு தடையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போன்று கண்ணியமிகு சகோதரர்களே, சில சகோதரர்கள் அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு வருகிற நேரத்தில் குர்ஆனுடைய வசனத்தை அதனுடைய சத்தமாக ரிங்கிங் டோனாக போட்டிருப்பார்கள், அல்லது விக்ரை போட்டிருப்பார்கள், அல்லது அதானை போட்டிருப்பார்கள். நல்ல விடயம் ஆக தெரிந்தாலும் அதன் நலவுகளை விட கெடுதிகள் அதிகமாக இருப்பதனால் அதை தவிர்த்து கொள்வதே மேலாக இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பாத்ரூமில் இருக்கிறப்போ அந்த தொடர்பு வரும், அல் குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும், அதான் சொல்லப்படும், இது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. அதே போன்று சில நேரம் நாங்கள் பிஸியா இருப்போம், அந்த தொடர்பை துண்டிக்க வேண்டி ஏற்படும். ஒரு குர்ஆனுடைய வசனம் உடனே துண்டிக்கப்படும், மீண்டும் அவர் எடுப்பார், மீண்டும் துண்டிக்கப்படும். அந்த நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களும் அந்த பிரார்த்தனையும் அதானும் ஒரு கேலி கூத்தாக மாறுகின்ற அதற்குரிய பெருமானங்கள் வழங்கப்படாத ஒரு சூழல் உருவாகுது. எனவே அதை தவிர்த்து கொள்வதே மிக ஏற்றமாக அமையும் என்கிற கருத்தை பதிவு செய்கிறார்கள். இன்னொரு அம்சம், அதாவது இந்த வசனங்களை எங்களுடைய தொடர்பான விடயங்களுக்காக பயன்படுத்துகிற நேரத்தில் இது ஒரு குர்ஆன் வசனம், இது ஒரு துஆ, இது ஒரு ஹதீஸ் என்கிற, இது அதான் என்கிற பார்வை மாறி இதுவும் ஒரு தொலைபேசி அழைப்பு என்கிற மனோநிலை வந்துவிடும். இது குர்ஆனுக்கான கண்ணியத்தை, ஔராதுகளுக்கான கண்ணியத்தை அவ்வளவு உச்ச நிலையில் வைக்கிற ஒரு அணுகுமுறையாக அமையாது என்கிற கருத்துக்களை சொல்கிறார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இந்த கையடக்க தொலைபேசி என்கிற ஒரு நியமத்தை அழிவுகளுக்கு பயன்படுத்தி விடாமல், நாளை மறுமையில் நாங்கள் மௌத்தாகின்ற பொழுது, நாங்கள் மரணிக்கின்ற பொழுது, மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு அமல்களை கொண்டு வந்து நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக இதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வியின் முக்கியத்துவம் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். குர்ஆனின் முதன்மை வசனங்கள் கல்வி தொடர்பாகவே பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ்வே சொல்கிறார். அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோலை கொண்டு கற்பித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எழுதுகோல் என்பது உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் கல்வியின் கருவியாக பார்க்கப்படுகிறது. சகோதரர்களே, கல்வி என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை இப்படி நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு நாய் ஒரு பாத்திரத்தை நக்கிவிட்டால் அது நஜீஸ். அதை சுத்தப்படுத்துவதற்கு பிரத்யேக வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. அதுவே ஒரு நாய் பயிற்சி கொடுத்து அறிவூட்டப்பட்டு வேட்டைக்கு பழக்கப்பட்டு விட்டால் அந்த குறித்த நாய் வேட்டையாடி வருகின்ற பிராணிகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. ஒரு நாய் நஜீஸ் உடைய அந்தஸ்தில் அதனுடைய உள்நீர் இருக்கக்கூடிய நாய் பயிற்சியும் அறிவும் பெறுகிற நேரத்தில் நாயே அதனுடைய அந்தஸ்து உயர்வதை பார்க்கிறோம். அறிவு என்பது முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாம் அறிவை மிக கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் குழந்தை பாக்கியம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுதல் என்பது எங்கள் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த அறிவை ஊட்டுவதற்கு இலங்கை சூழலில்
நாங்கள் பயன்படுத்துகின்ற முக்கியமான இடம் பாடசாலைகள். பாடசாலைகள் தான் முதன்மையாக அறிவிக்கப்படுகிற ஒரு இடமாக தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கான அறிவால் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட வேறு எதனாலும் மகிழ்ச்சியை சுவைக்க முடியாது. உலகத்தில் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு வாகனம் ஒன்றை வாங்கிவிட்டு அதை பார்த்து அழுது கொண்டிருக்க மாட்டேன். நான் ஒரு 5 கோடிக்கு வீடு ஒன்றை கட்டிவிட்டு எல்லோரையும் உணவுக்காய்க்கு விருந்து கொடுத்து விட்டு அழுது கொண்டிருக்க மாட்டேன். அதே நான் என் பிள்ளை மிகச்சிறந்த பெறுவேறு, ஸ்காலர்ஷிப் மிகச்சிறந்த பெறுவேறு, ஏலவல் மிகச்சிறந்த பெறுவேறு என்கிற நேரத்தில் அந்த மாணவன் என் பிள்ளை கௌரவிக்கப்படுகிற நேரத்தில் ஒரு மூலையில் நின்று கொண்டு கண்ணீர் வடிப்பேன். ஆனந்த கண்ணீர் என்பது கடுமையான சந்தோஷங்கள் வருகிற நேரத்தில் சிரிப்பு வராத அழுகைதான் வரும். அந்த அழுகையை உலகத்தில் உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது எங்களுடைய பிள்ளைகளின் கல்விதான். ஒரு தகப்பனாக மனைவியோடு பேசுகிற நேரத்தில் ஒரு 5 நாள் உடற்பயிற்சியாக என் மகன் பள்ளி வாயிலுக்கு சுபத்துக்கு சென்றான், இரவு பெய்யாமல்லை தோழான், என்னையும் எழுப்பாக்கினான் என்று சொல்கிற பொழுதே கண்கள் கலந்து வரும். சகோதரர்களே, நாங்கள் காண்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சி என்ன தெரியுமா? உச்சபட்ச மகிழ்ச்சி நான் உயிர் வாழ்கின்ற பொழுதும் எனக்கு முன்னாடி என் மகன் பள்ளியில் முன்சப்பில் இருக்கிறார் என்றால் ஒரு தகப்பனாக நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி அதுதான். நான் உயிர் வாழ்கின்ற பொழுதும் என் மகன் கையேந்தி என் பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று என் பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கிறது என்றால் நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி அதுதான். நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி எனக்கு முன் என் மகன் நான் சொல்லாமலே என் வாரிசுகள் அல் குர்ஆனை எடுத்து படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, அதிலே ஈடுபாட்டை அதிகப்படுத்துகிறது என்றால் நான் காண்கின்ற உச்சபட்ச காட்சி. சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சிகளை பிள்ளைகளின் கல்வித்தரம் நிச்சயம் எங்களுக்கு தரும். அந்த மகிழ்ச்சியை வேறொன்றால் தரவே முடியாது. இன்மை இருந்தால் மறவை இருந்தால். சகோதரர்களே, அந்த பணியை பாடசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் பாடசாலைகள் என்பது எங்களுக்கு தெரியும். முஸ்லிம் பாடசாலைகள் சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாடசாலைகள் அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் இலங்கையை சூழ கிறிஸ்தவ மயமாக்கல் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் பார்க்கலாம், பௌத்தர்களின் மிகப்பெரிய தலைவர்கள் மதத்தான் கிறிஸ்தவர்களாக இன்றும் இருப்பார்கள். இந்துக்களின் மிகப்பெரிய தலைவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். காரணம் ஆங்கிலேய ஆட்சிகளின் தாக்கம். ஆனால் முஸ்லிம்களில் அப்படி கிடையாது. என்ன காரணம்? அந்த நேரத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் மிஷனரி பாடசாலைகள் மதமாற்றங்கள் நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் முஸ்லிம்கள் சொன்னார்கள், யாரும் பாடசாலைக்கு செல்ல வேண்டாம், அது ஹராம் என்கிற தரத்தில் ஒரு பத்துவாவை வெளியிட்டார். ஏனென்றால் தீனா கல்வியா என்று வருகிற நேரத்தில் தீன்தான் முக்கியம் என்கிற ஒரு முடிவை எங்களுடைய மூதாதையர்கள் எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்களின் ஒரு சொற்ப பணியையும் இன்றுள்ள நாங்கள் செய்யவில்லை என்பது உண்மை. அவர்கள்தான் மிகச்சிறந்த பாடசாலைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள்தான் சிறந்த வக்குஃபுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றுள்ள தலைவர்கள் அந்த வக்குஃபுகளை பரிந்தெடுப்பதற்கான முயற்சிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் மிகச்சிறந்த வழிமுறைகளை, மிகச்சிறந்த கட்டமைப்புகளை எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களே, மெட்ஸ் பாடம் என்ன பாடமோ அதே பாடம் தான் இந்து பாடசாலையிலும் மெட்ஸ் பாடம். சயின்ஸ் பாடம் என்ன பாடமோ அதே பாடம் தான் கிறிஸ்தவ பாடத்திலும் சயின்ஸ் பாடம். சிலபஸ் எல்லாமே ஒன்று. அப்படி இருக்கிற போது முஸ்லிம் பாடசாலைகள் என்று ஏன் வந்தது? தீனுக்காக தான் வந்துச்சு. அறிஞர் சிறுபிறப்பு பாஷா இது போன்ற முஸ்லிம்களின் முன்னோடிகள் எல்லோருமே இதற்காக பல தியாகம் செய்து போராட்டங்கள் நடத்தி முஸ்லிம்கள் இஸ்லாமிய சூழலில் கல்வி கற்பதற்கு, இஸ்லாத்தோடு கல்வியை பெறுவதற்கு ஒரு தளம் தேவை என்று வேண்டிக் கொண்டு பல முயற்சிகளின் பின்னால் கிடைத்ததுதான் இந்த முஸ்லிம் பாடசாலைகள்.
இதை கட்டி காப்பது வெறுமனே ஒரு அரசாங்கத்திற்குரிய பணி மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உரிய பணி என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த சமூகத்தில் இருக்கிற பெரியோர் நோய் என்னென்னாலும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற நேரத்தில் லைஸல் ஆகில் மன் யஅரிஃபுல் கைர் மின ஷர் வலக்கின்னல் ஆகில் மன் யஅரிஃபுல் கைரல் கைரைன் வஷர்ரல் ஷர்ரைன். அறிவாளி என்பது நல்லதையும் கெட்டதையும் அறிந்து கொள்வதற்கு அறிவாளிகள். அதுக்கு பெரியோர் அறிவு தேவை. நல்லதில் நல்லதை அறிந்து கொள்வதற்கு, கெட்டதில் மிக கெட்டதை தெரிந்து கொள்வதற்கு தான் அறிவாளிகள் என்று சொல்றாங்க. அப்படி என்ன? இன்றுள்ள சமூகத்தில் பெரும்பாலும் நாங்கள் செய்கிற சமூக பணிகள் மிக மிக அவசியமானதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சாதாரண விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழல். கஞ்சி காய்ச்சறதுக்கு குழு வச்சிருப்போம், நோம்பு காலம் சகோதரவுக்கு குழு வைத்திருப்போம். எப்பொழுதாவது பாடசாலை முன்னேற்றத்திற்காகவே பள்ளிவாயில்கள் யோசித்திருக்க மாட்டார். சகோதரர்களே, எங்களுடைய சமூகம் மீண்டும் மீண்டும் பின்னோக்கி நிற்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை எங்களுடைய சமூகத்தில் பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வாறு செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னென்றால் மிக மிக முக்கியமானவைகள் மறந்து போய் சாதாரண விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மீட் அல்லது ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறதுக்காக கோடிகள் செலவழிக்கப்படும், பல நேரங்கள் செலவழிக்கப்படும். விளையாட்டு அவசியமானது தேவைதான். ஆனால் ஒரு பாடசாலை ஒழுகிக் கொண்டிருக்கும், ஒரு பாடசாலையில் கட்டட வசதி இல்லாமல் இருக்கும், ஒரு பாடசாலையில் கெட்டிக்கார ஒரு மாணவன் அவன் மேற்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழலை தவித்துக் கொண்டிருப்பான். இது தொடர்பாக யோசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எங்கள் மூதாதையரும் இப்படி யோசிக்கல. இலங்கையில் எல்லா இடங்களிலும் அமையப்பட்டிருக்கிற முக்கிய பாடசாலைகள், முக்கிய பள்ளி வாயில்கள், அமைவிடங்களை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மிக நுட்பமாக தெரிவு செய்திருப்பார்கள் அமைவிடங்கள். எங்களுடைய மூதாதையர் அதே ரத்தம் தானே. என்ன பிரச்சனை? மாறி யோசிச்சு நிற்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடசாலையை பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோரும் பொறுப்பு. அடுத்த தலைமுறைக்கு சரியா கொடுக்கணும். அது அமானியங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தை பற்றி கவலைப்படவே இல்லை, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிலே அழைக்கப்படுறாங்க. ரத்தம் ஓட்டப்பட்டிருக்கிறது, காயங்களோடு மன வருத்தத்தோடு சாய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மலக்குவார், நீங்கள் அனுமதி அளித்தால் இந்த தாய் மக்களை அழிப்பதற்கு தயார், ஆம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு சாராரை பற்றி அந்த இடத்தில் பேசுகிறார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்களால் பார்த்தே இல்லை, அவர்களை பற்றி தெரியாத ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை அழிக்க வேண்டாம், அவர்களின் அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் உருவாகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை அடுத்த தலைமுறையை பற்றி இருந்தது. எங்கள் கவலை எல்லாம் எங்கள் சார்ந்ததாக இருக்கிறது, நாம் சார்ந்ததாக இருக்கிறது. அதான் பிரச்சனை. சகோதரர்களே, ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் எழுப்புவது என்பது பெரிய விஷயமா? சாதாரண விஷயம், சிக்கல் விஷயம். திகாரி போன்ற இடங்களுக்கு அது மிக மிக அற்பமான ஒரு பணி, மிக அற்பமான பணி. ஆனா கஷ்டமா இருக்கு. பிரச்சனை என்னென்றால் சகோதரர்களே, இந்த இடத்தை மிகச்சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் பாடசாலைகள் என்பது இந்த சமூகத்தின் பெரிய ஒரு சொத்து. அதற்காக எங்களுடைய மூதாதையர் கொடுத்த விலை மிக பெருமதியானது. நான் ஒரு சின்னமான விலையாக அதற்கு கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மங்களை அல்லாஹ் வலது கரத்தால் எடுக்கிறார். அல்லாஹ் வலது கரத்தால் எடுக்கிறார். தர்மங்கள் நீங்க கொடுக்கிறது முன்னாடி இருக்கிற பாடசாலை அபிவிருத்தி கொடுக்கிறது அல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றீர்கள். எனவே சகோதரர்களே, இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு மிக முக்கியமாக கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் நன்றி உணர்வோடு நடக்கணும். நாங்கள் இலவச கல்வி,
இலவச பாட புத்தகங்கள், இலவச பல்கலைக்கழகம் எல்லாமே அனுபவித்திருக்கிறோம். துரதிருஷ்டவசமான செய்தி என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் பெரும்பாலும் நல்ல ரிசல்ட் ஒரு பிள்ளை எடுத்து ஏழாவது எடுக்குது, மீடியா பேட்டி எடுக்கிற போது பிள்ளை சொல்கிறது, நான் ஒரு வைத்திய நிபுணராகி எங்க ஊருக்கு பணி செய்யணும் என்று சொல்லுவான். நல்ல நோக்கம் அந்த பிள்ளைகள். ஆனால் வைத்திய நிபுணரானா அந்த ஊர்ல அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாமலே இருக்கும். இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அது கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சின்ன உதவிகளை கூட மறக்கவே மாட்டார்கள். எனவே சகோதரர்களே, இந்த பாடசாலை நமது பாடசாலை என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அல் அஸ்ஹர் சென்ற கொலை இந்த பாடசாலையில், நமது ஒரு பாடசாலையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு நீண்ட நாள் எடுத்துவிட வேண்டாம். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு அற்புதமான ஒரு பணி. தவறுவிடாதீர்கள். உங்களுடைய அல்லாஹ் வழங்கிய சொத்துக்களில் இருந்து இதற்காக கொடுத்து விடுங்கள். இது இந்த சமூகத்திற்கான பணி. நிச்சயம் உங்களுடைய கபருக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அப்பொழுது கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.